துளசி வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். துளசி, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. நான் உண்மையதான் சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்னால வலி தாங்க முடியல. துளசி ப்ளீஸ், நான் எதுவும் பண்ணல. ஐ ப்ராமிஸ், நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுரு துளசி. நான் தான் உன்கிட்ட சொன்னல, என் பொண்ணை விட்டு விலகி இருன்னு சொன்னல. இந்த பிரச்சனைக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னோட கேவலமான திட்டத்தெல்லாம் அவன் மேல செலுத்தாதுன்னு சொன்னல. ஆனா நான் சொன்னதை நீ கேட்கல. துளசி வேண்டாம் துளசி. எனக்கு ரொம்ப வலிக்குது துளசி. துளசி வேண்டாம் வேண்டாம் துளசி. என்னடி நினைச்ச? என் பொண்ணு என்ன தனி ஆளா? இல்ல, அவளோட அம்மா அவ கூடவே இருக்கேன். என் பொண்ணு உயிரை பறிக்கணும்னு நினைச்சல, இன்னைக்கு நான் உன்னை கொல்றேன். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. போலீஸை கூப்பிடுங்க. இங்க போலீஸை வர வைக்கிறதா கரெக்டா இருக்கும். வேண்டாம் மோகன், நோ. தாமணி அக்கா தான் ஞாபகப்படுத்தினாங்க, அந்த மண்ணெண்ணக்காரன் வந்திருக்கா, போய் மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி. அப்போ தாமினி அக்கா நிஜமாவே குஷியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஒருவேளை பண்ணியிருந்தாலும் என்னால இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதிராக என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. நானும் குஷியும் போன இடத்துக்கெல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி நான் போய் பார்க்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. குஷி இந்த பக்கம்தான் ஓடி வந்தா, நான் அவ பின்னாடியே ஓடி வந்தேன். அப்போ நான் என்னோட கால் இந்த இடத்துல தான் வழுக்குச்சு, விழுந்துட்டேன். இங்க எதுவுமே இல்லையே. அப்புறம் எப்படி வழுக்கி விழுந்தேன்? ஒரு தடவை சமையல் கட்டுக்கு போய் பார்த்துடுறேன். ஒருவேளை அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்கல. குஷி குஷி அங்கிருந்து இந்த பக்கம் ஓடினா, அங்க அங்க அந்த இடத்துல இருந்து விளக்கு விழுந்தது. அப்புறம் மண்ணெண்ணெயால தான் நெருப்பு பரவுச்சு. அப்புறம் அங்க இந்த இடத்துல எந்த ஆதாரமும் கிடைக்கலையே. இதெல்லாம் தாமினி அக்கா தான் செஞ்சாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வந்துட்டா பெருசா எங்க ரெண்டு பேரையும் உழவு பாக்குறதுக்கு. ஏதோ நல்ல வேலை, அவ பாக்குறதுக்கு முன்னாடியே நான் இதை எடுத்துட்டேன், அந்த பவுடரையும் தொடச்சிட்டேன். இல்லனா இந்த 2 அடி சூனிய கறி என் பொண்ண ஜெயில கழித்து நல்லா விட்டுருப்பா. அது சரி, என் பொண்ணு தாமினி எங்க? ஒருவேளை அந்த துளசி என் பொண்ணை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டாலோ? சரி துளசி, என்ன கொன்றுன. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை இன்னைக்கு நீ என்ன கொன்னுட்டேன்னா
அதுக்கப்புறமா நீ உன்னோட பொண்ணை நிரந்தரமா இழந்துருவ. எங்க என்ன கொல்ல பார்க்கலாம், பழைய தீர்த்துக்க பார்க்கலாம். ஆனா நீ என்ன கொலை பண்றதுக்கு நீ நீ இயற்கையோட நியதிய மீறுற. துளசியால உன்னை நிச்சயமா காயப்படுத்த முடியும், ஆனா அவளால உன்னை கொல்ல முடியாது. இயற்கையோட நியதி அது. ஏதாவது ஒரு ஆன்மா ஒரு மனுஷியோட உயிரை எடுத்தா அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த ஆன்மா பூமியை விட்டுட்டு போயாகணும். எனக்கு தெரியும் துளசி, நீ இயற்கையோட நியதி என்னைக்கு உடைக்க மாட்ட. என்ன நீ ஒருவேளை அப்படி பண்ணனா அப்புறம் உன்னோட குஷியோட முகத்தை உன்னால பார்க்கவே முடியாது துளசி. அப்புறம் நீ அவளை நிரந்தரமா இழக்க வேண்டியிருக்கும் துளசி. என்ன கொல்ல துளசி, கொன்னு போற்று. என்ன இந்த உலகத்துல உள்ளவங்களை நம்பி உன் பொண்ணு குஷியை விட்டுட்டு போயிடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன இப்ப கொன்னுட்டேனா என் அம்மா குஷியை சும்மா விட்டுருவாங்களா? அப்புறம் குஷியை யார் காப்பாத்துவா? உன்னோட அந்த ராதாவா? அந்த ராதா என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும் துளசி. பாத்துக்கோ, உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும்ல, மோகனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. குஷிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அம்மா தேவைதானே துளசி? இந்த இயற்கையோட நியதியே இந்த மாதிரி இருக்கு. இவ என் பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா, ஆனா என்னால இவளை எதுவும் பண்ண முடியல. ஒரு தாயை இக்கட்டான நிலைமையில ஏன் இப்படி நிக்க வச்சீங்க சொல்லுங்க. மோகனையா, மோகனையா, நீங்க எதுக்கு அழறீங்க? என் தலையெழுத்து இருக்குல்ல ராதா, அது எப்போ என்ன அழ வச்சுக்கிட்டே இருக்கும். யார் எனக்கு நெருக்கமாகறாங்களோ அவங்க என்னை விட்டு போயிடுறாங்க. ஆனா நான் மட்டும். மோகனையா, என்ன என்ன பேசுறீங்க? இல்ல ராதா, ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த விதி இருக்க அவனை மண்டி போட்டு அழ வச்சிருக்க. பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு இருந்தா அது எனக்கு எதுவும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பார்த்து பண்ணுவேன். என் குடும்பத்துக்கும் என்ன சேர்ந்தவங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இந்த விதி நம்ம பேச்செல்லாம் கேட்காது இல்ல. என்னைக்காவது நம்ம நம்பிக்கையை சுக்கு நூறா உடைச்சு போட்டோம். நம்மள நிராதரவா நிக்க வச்சிரும். நம்மள இந்த விதி விட்டு வைக்காத. ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது தப்பா இருந்தா அதுவும் ஏற்கனவே நடந்த மாதிரி அந்த நெருப்பு, அந்த கதறல், காப்பாத்துங்க.
என் பேரை கத்தி சொல்லி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு என்ன கூப்பிட்டது. என்னால எதுவும் பண்ண முடியாம போனது. அதெல்லாம் துளசி அம்மாவா? உனக்கு தெரியாது, நான் உன்னையும் குஷியையும் நெருப்புல பார்த்தப்போ அப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் ராதா. ஒரு நிமிஷம் அந்த விதி மறுபடியும் இப்ப என்ன சேர்ந்தவங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க வந்துருச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் என்ன சேர்ந்தவங்களை எங்க நெருப்புக்கு பலி கொடுத்துருவனோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இல்ல, மறுபடியும் என் கண்ணு முன்னால இன்னைக்கு சாவ பார்க்க போறேன். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கலையே மோனையா. இன்னைக்கு நீங்க சாதிச்சிட்டீங்க. நீங்க ஏன் உயிரை, குஷி உயிரை காப்பாத்திட்டீங்க. இந்த தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அந்த விதி தோத்துருச்சு. மோகனையா, உங்க மேல எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நம்பிக்கைய நீங்களும் உங்க மேல வைங்களேன். என்ன எனக்கு தெரியும், நீங்க என்னைக்குமே யாருக்குமே எதுவும் ஆக விட மாட்டீங்க இல்லையா? Thank you, Radha. Thank you so much. என்னை மன்னிச்சிரு குஷி செல்லும். என்னால உன்னை காப்பாத்த முடியல. உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணவளுக்கு என்னால தண்டனையும் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு அம்மாவா, ஒரு ஆத்மாவா நான் தோத்து போயிட்டேன். மன்னிச்சிரு செல்லும். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட துளசி. என்ன அடிச்சிட்டல்ல, நீ என்ன உயிரோட விட்டுருக்க கூடாது. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், இந்த தாமினி கோவப்பட்டு ஏதாவது பண்ணானா, மனுஷன், பேய், பிசாசு, ஆவி, ஏன் அந்த ஆண்டவனால கூட அவளை எதுவும் பண்ண முடியாது. உனக்கு தெரியுமா, பேருக்குதான் என் மொத்த குடும்பமும் என் கூட இருக்கு. ஆனா
ஆனா நான் ரொம்ப தனிமையில இருக்க ராதா. என்னோட இருண்டு போன வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது என் பொண்ணுதான். எனக்குன்னு இருக்கிற மொத்த உலகமும் என் பொண்ணை மட்டும்தான் சுத்தி சுத்தி வருது. அவளை பார்த்துதான் நான் வாழ்றேன். அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல மோனையா. குஷி உங்களோட பொண்ணு தானே மோனையா. அவ எப்பவும் உங்க கூட தான் இருப்பா. நீங்க எழுந்துருங்க மோனையா. எதுக்கு எந்திரிச்சுக்கிட்ட? வாங்க. என்ன மன்னிச்சிரு ராதா. நம்ம 2 பேரும் சேர்ந்து குஷியை பார்த்துக்கலான்னு உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன். ஆனா என்னால சத்தியத்தை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு அந்த தாமினி நம்ம குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. என்னால எதுவும் பண்ண முடியல. ராதா, இனிமே குஷியை பாத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீதான் குஷிக்கு அம்மாவாகணும். அந்த தாமினி தன்னாலான எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கட்டும். ஆனா உனக்கும் மோகனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன். இந்த பாதை சரியோ தப்போ உண்மையோ இல்ல பொய்யோ, இது எதையும் பார்க்காம நான் உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு மனைவியால தன் கணவனுக்கு புது வாழ்க்கை தேட முடியுமோ முடியாதோ. ஆனா ஒண்ணு ராதா, ஆனா ஒரு அம்மாவால தன் மகளுக்கு இன்னொரு அம்மாவை கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் நீ மோகனை கல்யாணம் பண்ணியே தீரணும் ராதா.
மேடம் நீங்க என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காத. நான் உங்க எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வேலையை கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு விலை 50 லட்சம். மேடம் என்ன செய்யணும்? ஒரு ஸ்கூல் பஸ்ஸை எரிச்சு சாம்பலாக்கணும். பூம்.